ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இப்போ புரியுதுங்க எனக்கு. ஸோ என்னோடய புரிதல் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ஒரு தருணம் இன்னமும் சில நேரத்தில் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி நமக்கு நிறைய போஸ்டர்ஸ் மூலயமா நம்ம ரொம்பவே ஹாப்பியாக வந்து கொண்டாந்து வச்சுருக்காங்க நம்மளோட டீம். அதை ஸ்கேன் பண்ணும்போது தெரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அது இப்போலாம் ட்ரிப்ஸ் சேர்த்த மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி அவங்க மயக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே இது வந்து தோணுச்சு. ஏன்னா அப்படின்னா நம்ம விஜயும் காவேரியும் கண்டிப்பாக வந்து இவ்வளோ நடந்திருக்கும் போது விஜய் வந்து அதாவது அந்த ப்ரெஸ் மீட்டெல்லாம் விஜய் வந்து காவேரி பார்த்துருப்பாங்க அப்படின்னு அவருக்கு தெரியும். மேபி விஜய் வந்து காவேரி பேசணும்னு சொல்லிட்டு எங்கே தனியாக வர சொல்கிறாங்களா, இல்லை காவேரி விஜய் கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி ரெண்டு பேரும் எங்கேயோ மீட் பண்ணுறாங்க ஓகேங்களா, பேசணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாமே என்னோட ப்ரிடிக்ஷன் தான், எனக்கு இப்படி தான் தோணுது. அங்கே மயங்கி விழுந்துறாங்க. ஸோ நம்ம உடனே விஜய் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. ஸோ அப்போ தான் ட்ரிப்ஸ்லாம் போட்டு அந்த நேரத்தில் வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் தெரிய வருது. அண்ட் ஒன் மோர் திங், ஆல்ரெடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ஒரு கார் சீக்வன்ஸ், இந்த காருக்குள்ளே விஜய் தான் அண்ட் காவேரி தான், பின்னாடி தாத்தா கிடையாது. அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியனாக தான் இருக்க ஹைலி சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் கொடுத்துருந்தோம். பட் அது காவேரி வந்து நம்ம 200% வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். இப்போ உள்ள உட்காந்துருக்க அந்த ஷர்ட், அவங்களோட ஷர்ட்டு அண்ட் பக்கத்தில் காவேரியுமே இருக்கும்போது லைட்டாக இந்த காஸ்ட்யூம் இந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு அப்டேட்ஸ் கிடச்சது இல்லையா, அதே காஸ்ட்யூம் மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு விஜயும் காவேரியும் ஹாஸ்பிட்டல்லேருந்து மிட் நைட் அதாவது ட்ரிப்ஸ்லாம் ரொம்ப லேட் ஆகும் இல்லையா, ட்ரிப்ஸ் ஏறி முடிக்கிறதுக்கு, அதெல்லாம் நைட் ஆகிடுது போல். அந்த நைட் டைம் அவங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர அந்த ஒரு ட்ராக் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து அங்கே ட்ரூத் ரிவீல் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு அப்டேட்ஸுமே கொடுத்துருக்காங்க. இப்போ புரியுதுங்க. நான் கூட நினச்சேன் கடத்திட்டு போயிருப்பாங்களோ அப்படி இப்படின்னு என்னென்னமோ யோசிச்சோம். பட் அது வந்து இப்போ இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் வந்து மேரேஜுக்கு முன்னாடி ரிவீல் ஆகுதா மேரேஜ்க்கு அப்புறம் ரிவீல் ஆகுதா நிறைய பேர் கேட்குறீங்க. மேரேஜ்க்கு முன்னாடியே ரிவீல் ஆகுது. பிகாஸ் இந்த ஒன் டேல வந்து மேரேஜ் சீன்லாம் கொண்டு வந்துட மாட்டாங்க. மேரேஜ் பற்றியுமே நிறைய நமக்கு அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு, அந்த போலீஸ் அது இதுன்னு சொல்லிட்டு. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு. பட் வந்து ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறோம். பட் ப்ரொமோவில் அந்த மேரேஜ் சீக்வன்ஸ் எதுவுமே இருக்காது. விஜய் காவிரியோட அந்த எமோஷனல் சீக்வன்ஸ் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதுக்கு தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புரியுதுங்க ரொம்ப தெளிவாக. இந்த கார் சீக்வன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஹாஸ்பிட்டலேருந்து வரும்போது தான் இவங்க வந்து பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்துறாங்க போல. மேபி அவங்களுக்கு தான் அந்த சாப்பிட்றத ஒத்துக்க மாட்டேங்குது இல்லையா, அவங்களுக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல, அதனால பயங்கி இருக்க சான்சஸ் இருக்குது. உடனே அவங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க வந்து டவுனாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க. அந்த டைமில் அவங்களுக்கு வந்து உண்மையெல்லாம் தெரிய வந்து ஒரு எமோஷனல் சீக்வன்ஸ் காத்துட்ருக்கு. அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. அந்த டைமில் தான் அந்த ஒரு கார் சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க. இது என்னோட ஒரு கெஸ்ட் தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ரிவீல் ட்ராக் இருக்கும் 7:30க்கு. ஸோ அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எப்படா ப்ரொமோ வரும் அப்படி. ப்ரொமோ வந்ததுக்கப்புறம் வந்து தெரிக்க விடணும். கண்டிப்பாக வந்து நம்பர் 1ல அதுவும் வேறு லெவல் வியூஸில், லைக்ஸில், கமெண்ட்ஸில் வந்து இது இந்த இன்னைய ஒரு ப்ரொமோ இருக்கும். அதில் எந்த ஒரு டவுட்ஸுமே இல்லை. நேற்றுக்கு அந்த போஸ்ட் பார்த்து எனக்கு எமோஷனல் ஆச்சுங்க. ஒரு மாதிரி கையெல்லாம் பதட்டமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பட் இன்னைக்கு ப்ரொமோ பார்த்துட்டு எப்படி இருக்க போகுதுன்னே தெரியல. அந்த ஒரு மொமெண்ட்ஸ் அதனால் வந்து நினச்சி கூட பார்க்க முடியல. ஸோ ப்ரொமோக்காக நான் ரொம்ப ஈராய்ட் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரொமோ பார்த்தப்பறம் வந்து நிற்க மாட்டோம், மிதப்போம். அந்த மாதிரி தான். உங்களுக்கு என்ன தோணுது? எப்படி இந்த ட்ராக் சடனாக வந்திருக்கும் எப்படின்னு சொல்லி கூட ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.